சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். புதிய நாட்களுக்குள், புதிய வாரங்களுக்குள், புதிய மாதங்களுக்குள், புதிய ஆண்டுகளுக்குள் நடத்தி கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து அவரை வரவேற்க போகிறோம். அவர் இந்த ஆலயத்தில் வந்து பிரசன்னமானால்தான், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும். நான் அடிக்க ஒரு முறை சொல்வேன், எல்லாம் நம்மிடத்தில் இருந்தால் கூட தேவ பிரசன்னம் இங்கே இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்வேன். அதை வரவேற்பதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற துயாதி துயவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த ஸ்தோத்திர பலிகளிலே அவர் மகிமைப்பட்டு அன்றைக்கு எப்படி சாலமோனின் கூடாரத்திலே மோசையின் மத்தியிலே பெந்தெக்கோஸ்தே நாளிலே இடைப்பட்டாரோ அதே போல நம்முடைய ஆலயத்திலும் கூட இடைபடுவார். இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாளிலும் கூட எல்லாரும் சேர்ந்து சும்மா உட்காருவதற்காக நம்ம இங்கே வரல. ஏதோ ஒரு வேடிக்கை பொருள் அல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, ஏதோ ஒரு முறைமைக்காக ஓய்வு நாள் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவனிடத்தில் பேசுவதற்காக, நம்முடைய தேவனிடத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாம் சொல்லுவதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடினால் இந்த நேரத்தில் கூட கர்த்தரை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லி சில பாடல்களை பாடி இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். வார்த்தைகளை கொடுக்க போகிறோம். அவர் கொடுத்திருக்கின்ற சங்கீத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே, அதிகாலையிலே தேடும்போது என் வாழ்விலே சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். அநேக காரியங்களிலே விடுதலைகளை நான் கண்டிருக்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால் எங்களோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வானாதி வானங்களை படைத்தவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வாளியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்கிற எங்கள் நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்கிறபடி ஆண்டவரே, நீர் எங்களை சுமந்து பாதுகாத்து ஏந்தி வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இத்தனை நாட்கள் நடத்தி நம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இத்தனை மாதங்கள் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற எல்லா மன்றாட்டுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீங்க கொடுக்க போகிற பதிலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஆலயம் அநேகருக்கு சாட்சியாய் இருக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் அநேகருக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு இடமாய் இருக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு ஆலயமாய் இருக்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் அநேகருக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்கிற, சத்தியத்தின் வழியிலே நடத்தி சத்தியத்தின் விடுதலை என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிற ஒரு ஆலயமாய் இருக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறதற்காய், எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருக்க போகிறதற்காய், எல்லா நேரங்களிலும் எங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறதற்காய் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, பிதா என்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களினாலே நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் புகழிடமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் புண்ணியரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உன்னதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகமான பனி, அதிகமான குளிர்ச்சிகள் இருந்தாலும் கர்த்தாவே எங்கள் ஆலயத்தில் எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு லகுவான சூழ்நிலையோடு உம்மை துதிக்கும்படி, உம்மை தோத்தரிக்கும்படி, உம்மை தேடும்படி நீர் கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காக அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் இருக்கிறவராக மோசையோடு இருந்ததை போல, யாக்கோபோடு இருந்ததை போல, ஈசாக்கோடு இருந்ததை போல, சாமுவேலோடு இருந்ததை போல அப்பா எங்கள் மத்தியிலும், எங்கள் ஆலயத்தின் மத்தியிலும், ஆண்டவரே தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர் கடந்து வர போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நித்திய தண்டனைக்கு உரியவர்களாகவே இருந்தாலும் கூட நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுகிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்த பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறீரே அதற்காய் கூட அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இன்றும் கூட அப்பா உம்முடைய சங்கீத பகுதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாடல் பகுதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையின் வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதையெல்லாம் ஒழுங்கும் கிரமமாக கொண்டு சேர்க்கிற நம்முடைய பணியாளர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தம்பி தங்கச்சிமார்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை மாதத்தில் அநேக தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு ஒரு சில ஜனங்களை எழுப்பி கொடுத்திருக்கிறீரே அதற்காய் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக ஜனங்களை, ஏழை எளியோர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை கர்த்தர் தாங்கும்படி அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களை எழுப்பி கொடுக்க போகிறீரே அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே பெரியோர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வரக்கூடிய பிள்ளைகளை கால சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி, போக்குவரத்துக்களை அனுகூலமாக்கி, ஆண்டவரே குறித்த நேரத்திலே தாமதமில்லாமல் உம்முடைய ஆலயத்திற்கு நீர் கொண்டு வந்து சேர்க்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாய்ப்புகளுக்காக, வசதிகளுக்காக, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேருக்கு இந்த சாமி இன்றைக்கும் கிருபை இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உம்முடைய இரக்கங்கள் இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உம்முடைய தயவு இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனாலும் எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற கிருபை, நீர் வைத்திருக்கிற இரக்கம், நீர் வைத்திருக்கிற தயவு, நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே பெரிய காரியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நடத்த போகிறதற்காய், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதற்காய், தொடர்ந்து நீர் இங்கே வாசம் செய்து கொண்டிருக்கிறதற்காய், இன்னும் வாசம் செய்ய போகிறதற்காய், அடிமைக்கு தேவையான ஆலோசனைகளை, அடிமைக்கு தேவையான தயவை, இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு, உக்ரானத்தில் நிற்பதற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக, கிருபைக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஆண்டவரே உங்கள் மீட்புதாக்கள் உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடங்களிலே உம்மை தொழுது கொள்ளும் போது அங்கே வாசம் செய்திருக்கிற தேவன், அங்கே வாசம் செய்து உம்முடைய மகிமை விளங்கபடி செய்திருக்கிற தேவன், இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த பலகீன பாண்டத்தை கொண்டு உம்முடைய வார்த்தை உறுதிப்படும்படி பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய மகிமை நிரம்பும்படி நீ தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ நாள்
உம்முடைய பீடத்தில் நிற்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது நல்ல அபிஷேகங்களை, அந்நிய பாஷைகளை, ஆண்டவரே, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்கிறபடி உடைய வார்த்தைகளை பாக்கியத்தோடு பிரசங்கிக்க நீ தந்த வாய்ப்புகளை போல இன்றும் கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தொலைக்காட்சியில கேட்க போகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே, வெளியிலிருந்து கேட்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்து நீர் கிருபை செய்யும். பாடல் வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், சங்கீத பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும், அறிவிப்பு பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளிலும் வெறுமையாய் போய்விடாதபடிக்கு ஒரு நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் அவன் சீயோன் மலை போல அசையாமல் உறுதியுடன் இருப்பார்கள் என்கிற வசனத்தின்படி இந்த ஆலயத்திற்கு வந்தது நிமித்தமாய், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது நிமித்தமாய், ஆரம்ப முதல் முடிவு வரை நீர் உறுதியாய் நிற்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து எல்லா பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றும் கூட சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உங்க வாழ்க்கை செழிப்பாகணும்னா மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, தேவன் சொல்ற வார்த்தை இருந்தா உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? செழிப்பாகும். அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்வேன், இப்பவும் சொல்வேன், இனிமேலும் சொல்வேன், நாளைக்கு சொல்வேன், அவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிற வரைக்கும் சொல்வேன். அவருடைய வார்த்தை தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் கண்ணீர் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர், மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். பாடுங்க, துக்கம் மாறி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம், எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை, பாடுங்க, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இன்னொரு முறை, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும். சொல்லிங்கன்னா துக்கம் மாறி, துதிச்சிங்கன்னா கண்ணீர் மாறி, பாடுனீங்கன்னா துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் மதில்கள் எல்லாம் துதியாலே
துதியாலே மாறி போகும். பாடுங்க. எரிகோவின் மதில் எல்லாம், கோட்டையெல்லாம் துதியாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், நம்ம கண்ணீர் மாறி உங்க துக்கம் மாறி. நீங்களும் நானும் ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்ட கேட்டா போதும். அமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம். பாடுங்க. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். ஆமென் ஆமென். எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். உங்க விசுவாசத்தினாலே மாறும். தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறி. சொன்னீங்கன்னா கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில சுகம் சுகம், வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். இன்னொரு முறை. எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில மதுரம், எங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம். அமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நல்ல கைகளை தட்டி லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். 100க்கு அதிபதி ஒரு காரியத்தை சொல்லுவான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வேலைக்காரன் பிழைக்கணும்னா, உங்க கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் கொடுக்காம எதையுமே மறைத்து வைக்கிற தேவன் அல்ல. நம்ம கிட்ட இருக்கும், ஆனா நமக்கு தேவை இருக்கும், எதிர்காலத்துக்கு வேணும், நாளைக்கு யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் நீங்க என்ன கேட்டாலும் அப்பவுமே அவரால தர முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம கேட்கறது இல்ல, பாரப்பட்டு கேட்கறது இல்ல, எப்பவும் கலங்கிக்கிட்டே இருப்போம், தவிச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் வருஷம் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், வாரங்கள் பல உருண்டோடினாலும் நம்ம வீட்டுல ஆரவாரம் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. இந்த காலை வேளையில இல்ல நான் அப்படி இல்லை, இப்போ சகோதரனோட சேர்ந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு பாட போறேன். கர்த்தர் என்னுடைய கலக்கத்தை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பவுமே எந்த இடத்துலயுமே மனுஷனை பார்த்து பயமாயிரு, நீ கலங்கி போயிரு, நீ ஒடுங்கி போயிரு, நீ நடுங்கி போயிரு சொல்லியிருக்காரா? உங்கள் இருதயம். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, கலக்கத்தை
விடுறதில்ல. நான் சொல்லுவேங்க, என் கூட இருக்கிற ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும். இப்ப கூட என் தம்பி தொட்டு பார்த்துட்டு சொன்னான், காய்ச்சல் இவ்வளவு இருக்குனே அப்படின்னு. நான் போறது, நான் ஆராதிக்கிறது உயிருள்ள தேவன். அவர் சொல்லி இருக்கிறார், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலனை ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் நிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் என் பாரத்தை அவர் மேல வைக்கிறதுனால, உரிமையோடு எடுத்துக்கொள்கிறதுனால அவர் நடத்துறாரு. எடுத்து பாடு மக்களை, கூட சேர்ந்து உங்க குரலை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்லா சவுண்டா பாடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடு. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன். உற்சாகமா பாடு. கர்த்தர் நம் சார்பில், பாடுங்க, இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். உரிமையோடு பாடுமாலே. தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இயேசுவே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர். உரிமையோடு சொல்லு. நமது நிழலாய் இருக்கிறவர், நம்மை காக்கும் தேவனவர். நமது நிழலாய் இருக்கிறவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இயேசுவே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கையை தட்டி வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டா போதும். அவர் என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்வார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல தெரியுமா? கர்த்தரையும் தேடுவோம்,
பிரதானமா மனிதனையும் நம்புவோம். நான் சொல்றேன், கடந்த வாரத்தில் கூட நான் உங்களுக்கு செய்தி கொடுத்திருந்தேன். நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் உங்களை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. மனுஷனை நம்புனா ஒரு நேரங்கள் இல்லை என்றால் ஒரு நேரத்தில் சூழ்நிலை காரணமாக கூட சில நேரம் அவங்க உதவி செய்யலாம், நல்லவர்களாகவே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே கெட்டவங்கன்னு இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. நிச்சயமா யாருமே யாருக்கும் துரோகம் செய்யணும்னு பெரும்பாலும் நினைக்கிறது இல்லை. சில மனிதர்கள் துன்மார்க்கத்திலே பிறந்து துன்மார்க்கத்திலே வாழ்ந்து துன்மார்க்கத்திலே அழிந்து போகிறார்கள். ஆனால் நல்ல மனிதர்கள், நல்ல விசுவாச குடும்பங்கள் இன்னும் இந்த பூமியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம் வாழ்வை யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் 12 வயதில் என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் என்னுடைய தகப்பனார் இறந்தார். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இன்னும் பலமுறை சொல்வேன். இந்த உலகத்தில் எந்த மனிதனையும், எந்த காரியத்தையும், எந்த ஆஸ்திகள், எந்த அந்தஸ்துகள், எந்த கல்விகள், எதையும் நம்பாமல் என் தேவனை நம்பினேன். இன்னைக்கு 46 முடிஞ்சிச்சு, 47 தொடங்க போகுது. கர்த்தர் இன்று வரைக்கும் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறபடினால் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். எங்கள் கை தட்டி ஆரவாரம் செய்வதற்கு அல்ல, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது அவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அந்த ஒரு ஸ்டான்ஸா திருப்பி பாடுமா மக்களே? பாடுமா? அல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கையை தட்டி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். இதை இப்படி பாடு மக்களே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. பாடி பாருங்களேன், அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் ரொம்ப 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 அழகா நடத்துவார். நான் அவர்கிட்ட விட்டுருவேன். என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த மனுஷன் எதை பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் அவர்கிட்ட விட்டுட்டு என் வேலையை நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை என் தேவன் ரொம்ப அழகா செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கால வேளையில உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே வல்லவரே, அவர் நன்மைகள் குறையாதேன்னு பாட போறேன். இதை மட்டும் செய்யுங்க போதும். என் கூட இருக்கிறவர் இன்னார் என்பதை முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம கூட இருக்கிறது யார் என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எத்தனை தான் மாமா மச்சான் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா கடைக்கு கூட்டிட்டு போனாலும் அப்பா அம்மா கடைக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா சொல்லுங்க. அப்போ நீங்க கூட இருக்கிறது யாரு, உன்னத தேவன் என்பதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கலக்கம் வேண்டியதில்லை, பயம் வேண்டியதில்லை. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கட்டும்போது என்ன வச்சிருந்தேன் மோசஸ் கிட்ட? ஒண்ணுமே இல்லை. கேமரா வாங்குவதற்கு என்ன வச்சிருந்தேன்? ஒண்ணுமே இல்லை. கீபோர்டு போடவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் தம்பிமாருங்க வெளியூர்ல இருந்து வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. எல்லா நேரம் வருவாங்க, சில வாரங்கள் மட்டும் வர முடியாம போயிடும். ஒரு நாள் நியூ இயர் சர்வீஸ் ஞாபகம் இருக்கு, 2018 ஆமா 2018. திடீர்னு யாருமே எனக்கு கிடைக்கல. அப்ப தேவகுமார் என்கிற ஒரு சகோதரன்ட்ட கேட்டேன், சகோதரா எனக்கு ஒரு கீபோர்டு வேணும். என்கிட்ட சொந்தமா பெரிய கீபோர்டு இருக்கு, ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, ஆனா
அந்த கீபோர்டு டச்சு பிளைண்ட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அவர் நான் தர்றேன் பிரதர் அப்படின்னாரு. தம்பி ரஞ்சித் குமார் அப்போ எனக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட 2 பட்டன் தான் கேட்டேன். ரிதம் எதுப்பா, லீடு எதுப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன் சரியா இருக்கோ தப்பா இருக்கோ தெரியல. ஆனால் அன்னைக்கு முதல் நாளே நாங்கள் ஃபேஸ்புக்கில் இன்னைக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆராதனை நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் கீபோர்டு தொட்டது கிடையாது. நான் ரிதம் பேடு வாசிப்பேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் கீபோர்டு என்னது தொட்டது கூட கிடையாது. ஒன்னே ஒன்று, என் கூட இருக்கிறவர் யார் என்பதை தெரிந்து நீங்கள் எதில் கை வைச்சாலும் வெற்றியை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறது யார் என்பதை தெரிந்து நீங்க எதில் கை வச்சாலும் வெற்றியை காண்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, உங்களை கலங்காதன்னு சொன்னவர் யாரு, உங்களை பயப்படாதன்னு சொன்னவர் யாருங்கிறத நீங்க என்ன செய்யணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாடுமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. வெரி குட் வெரி குட் வெரி குட். அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர். பாடுங்க. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த நம்மை தம் தயவால் தூக்கினவர். ஆமே. தாழ்மையில் கிடந்த நம்மை தன் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாடு காலை வேளையில. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மை குறையாதே. அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். ஆமென். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். பாடுமலே. அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் பின் நடந்தாள், யோர்தானை வென்றிடலாம். இயேசுவின் பின் நடந்தாள், அந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை ஜெயித்திடலாம். ஆமென். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவே. உன்னத
தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவர், அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. இயேசு ராஜா அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஹalleluya. உங்களோட இருக்கிறது யாருங்கிறத மட்டும் நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நிச்சயமா சொல்றேன், யோர்தான் போன்ற தடைகள் வந்தாலும், எகிப்தை போல எதிர்ப்பு வந்தாலும், கோலியாத்தை போன்ற ஒரு முரட்டாட்டமுள்ள மனிதன் வந்தாலும், தாவீதுக்கு ஒரு சின்ன கூழாங்கல்லிலே பலன் கொடுத்த ஆண்டவர் உங்களையும் இந்த வருஷத்தின் முழுவதும் ஒரு புதிய பலனினாலே நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, இன்னும் எனக்கு கேட்கல, நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்களை நடத்துவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்திருக்கிற பிள்ளைகள், உம்மை தேடி இருக்கிற பிள்ளைகள் இதே சமாதானத்தோடு, இதே சந்தோஷத்தோடு மீதியான ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க நடத்துகிற உம்முடைய மகிமையை காண கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்றைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதை நினைத்து நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சபையார் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 126வது சங்கீதம் ஒரு அழகான சங்கீதம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம். எனக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து நின்ற போதெல்லாம் நான் கேட்கின்ற சங்கீதம். இன்றைக்கு அதையே உங்கள் மத்தியிலே தியானிக்க விரும்புகிறேன். உங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126. சங்கீதம் 126ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்ப வருவான். ஆமென். அல்லேலூயா. 6 வசனம் தான், ஆனா 4வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஊழியக்காரர்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நினைப்போம், மேடைக்கு வரும்போது நல்லா தான் வர்றோம், ஸ்டேஜுக்கு வரும்போது நல்லா தான் வரும், வந்து தான் ஆகணும், அதுதான் கட்டாயம், உலகத்தின் காரியம், அதுதான் வந்து ஆகணும். வந்தா தான் இன்னைக்கு சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி. ஆனா ஒரு பக்கம் விசுவாச குடும்பங்கள் சொல்லுகிற காரியங்கள், இன்னொன்று இதை ரெகுலரா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நடத்துகிறதற்குரிய காரியங்கள், இன்னொன்று தன்னுடைய சொந்த குடும்பங்களினாலே பிரச்சனைகள் இருக்கும், இன்னொன்று அரசியல் அரசாங்கங்கள் எக்ஸ்ட்ராடினரியா என்னென்ன பிரச்சனை உண்டோ அத்தனையும் உண்டு. இதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போறேன். வாசிங்க, 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எத்தனை புயல், எத்தனை மழை, எத்தனை வெள்ளங்கள், எத்தனை தீ காரியங்கள், எத்தனை அருவருக்கிற
எத்தனை பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை அவர் திருப்பி அழகாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையில உண்டாக்கினவர் அவர்தான். அப்ப அவரால் நமக்கு வருகிற பிரச்சனைகளை திருப்பி மாற்றி வேறு வழியா அனுப்ப முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. முடியும். இதை நான் விசுவாசித்துதான், கர்த்தாவே, தெக்கட்டி வெள்ளங்களை திருப்புவது போல நான் அடைந்திருக்கிற உபத்திரவங்களை, நான் அடைந்திருக்கிற சிறையிருப்புகளை, நான் சந்திக்கின்ற பிரச்சனைகளை, நான் சந்திக்கின்ற போராட்டங்களை மாற்றும் என்று கேட்கிறேன். கர்த்தர் சிறையிருப்பே இல்லாதபடிக்கு மறுபடியும் உங்களோடு வந்து ஆலயத்தில் நிற்கும்படி அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை விடுதலையோடு பாடும்படி தேவன் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சைஸை பார்க்கும்போது பெருசா இருக்கலாம், பிரச்சனைகளை பார்க்கும்போது பெருசா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவரால் முடியாத காரியம், என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து இவர் சொல்லுகிற போதெல்லாம் பிரச்சனைகளை மாற்றி இவரை ஊழியத்தில் ஓட வைக்கிற ஆண்டவர், இவரை ஊழியத்தில் நிற்க வைக்கிற ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய சிறையிருப்புகளையும் மாற்ற அவரால் கூடும் என்று சொல்லி பாருங்க. இந்த வருஷத்துல மலை போல வருகிறதெல்லாம் பனி போல உருகி ஒன்றுமில்லாமல் என் தேவனுடைய கிருபையினாலே மாறும். போன வாரமும் சொன்னேன், இந்த பனிங்கிற வார்த்தை இந்த வாரமும் உபயோகிக்கிறேன். இந்த பனிங்கிற வார்த்தை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் குடும்பங்களில் அப்படியே நடப்பதாக. கரங்களை தட்டி எனக்கு நடக்கும்னு சொல்றவங்க மட்டும், என் சிறையிருப்பு மாறும் என்று சொல்கிறவர்கள் மட்டும், என் குடும்பத்தின் தெற்கத்தி வெள்ளங்கள், வடக்கத்தி வெள்ளங்கள், மேற்கத்தி வெள்ளங்கள், கிழக்கத்தி வெள்ளங்கள் எத்தனை வந்தாலும் என் தேவ கரம் என்னை நடத்தும். நிச்சயமாங்க. இந்த ஊழியத்தில் சில நேரங்களில் என்னுடைய பணியாளர்களும் என் தம்பிமார்களும் சேர்ந்து 15-16 பேர் கூட நிற்பாங்க. கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஐடி கார்டு போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என் பிள்ளைகள் முதல் கொண்டு போட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களிலே சில பிரச்சனைகளை நான் மட்டும்தான் கர்த்தரிடத்தில் சொல்லி மேற்கொள்ள முடியும். அப்ப நான் பற்றி பிடிக்கிற வார்த்தை, இந்த தெக்கத்தி வெள்ளம் எனக்கானதல்ல, உமக்கானது ஆண்டவரே. தாவீது சொன்னான், நான் தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல திருப்பினீர் என்று சொன்னான். ஆரோகண சங்கீதத்தில் நான் ஆராதிக்கிற தேவன் தான் தாவீதின் தேவன், ஆகையினால் எனக்கும் செய்யும் என்று கேட்கிறேன். கர்த்தர் இன்று வரைக்கும் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை உறுதியா பிடிச்சு, எந்த உங்க குடும்பத்தில் சோர்வுகள், என்ன உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள், என்ன உங்க குடும்பத்தில் பாரங்கள், எந்த உங்க குடும்பத்தில் மேற்கொள்ள முடியாத காரியம் இருக்கோ, அதுக்கு முன்னாடி இந்த வேத வசனத்தை எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட விட்டுட்டேன். என்னுடைய தெக்கத்தி வெள்ளங்களை அவர் திருப்புவார், என் பாரங்களை அறிந்திருக்கிற தேவன் என் சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லுங்க. நம்பிக்கையோடு கடந்து போங்க. நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கிறோம்ல, கண்ணீரோடு விதைப்பீர்கள், கம்பீரத்தோடும் அறுத்து கொண்டு போவீர்கள். அள்ளி கொண்டு வருகிறவன் கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் அதுக்கப்புறம் வரப்போற சந்தோஷம் மிக 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 பெரியதாக இருக்கும். ஆம் என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், எனக்கும் தெக்கத்தி வெள்ளங்களை மாற்ற போகிறதற்காய், என் சிறையிருப்பை மாற்ற போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று இந்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே எதையும் பார்க்காமல் என் தேவனை நோக்கி உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். அவர் உங்களில் மகிமை அடையும் போது உங்களையும் மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ நாள் இந்த சங்கீதத்தை தியானித்து, இந்த வார்த்தையை தியானித்து, உம்முடைய நாமத்தினால் எத்தனையோ வெள்ளங்களை, எத்தனையோ சிறையிருப்புகளை கடந்து வந்த நான் இன்றைக்கும் இந்த வாரத்தில், இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைக்க சொன்னீர். இதை நம்புகிற, விசுவாசிக்கிற அநேக பிள்ளைகள் வெள்ளத்தை கண்டது மாத்திரமல்ல, சிறையிருப்பின் விடுதலையை கண்டு உம்முடைய ஆலயத்தில் சாட்சியாய் நிற்க நீர் கிருபை செய்யும். இம்மட்டும் நடத்தினீங்க, இம்மட்டும் தாங்கினீங்க, தொடர்ந்து தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்போ காணிக்க கொடுக்கின்ற நேரம். இந்த ஊழியத்தில் ஆன்லைன் ஊடாக காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிறதான பேரில் செக், டிடி போன்றவைகளை எடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
இல்லை கீழே 9360383940 என்ற நம்பர் போடுறாங்க. அந்த நம்பரில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்றவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். ஏற்கனவே காணிக்கைகள் ஆன்லைன் ஊடாக செலுத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் செலுத்த போகிறவர்களுக்காகவும் இப்பொழுது ஆலயத்தில் செலுத்துகின்றவர்களுக்காகவும் இந்த பாடலுக்கு பிறகு நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாடவட்டார், என்னை காக்கிறவர் உறங்காம். காலை தள்ளாடவட்டார், என்னை காக்கிறவர் உறங்காம். பகலிலே மேகம் இரவில நிலவு தந்தென்னை ஆதரிப்பார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தென்னை ஆதரிப்பார். இயேசு தந்தென்னை ஆதரிப்பார், இயேசு தந்தென்னை ஆதரிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். உன்பல பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார், உன்பல பக்கமாக கர்த்தர் நிழலாகிறார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்துன்னை ஆதரிப்பார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்துன்னை ஆதரிப்பார். இயேசு தந்துன்னை ஆதரிப்பார், இயேசு தந்துன்னை ஆதரிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், என் கண்களை ஏறெடுப்பேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் உயர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லுகிற போது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தயவு செய்து ஓட வைத்திருக்கிறீர். அதற்காக முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஓட வைத்து உழைக்க வைத்து நீர் தந்த கையின் பிரயாசங்களிலிருந்து உம்முடைய ஊழியத்திற்கென்று, உம்முடைய பணிக்கென்று, உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் கொடுத்ததிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் மனதார வலக்கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற எல்லா சுகம் பலன் ஜீவனும் பரிபூரணமாய் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து வந்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நன்றாய் இருக்கிறார்கள், சுகமாய் இருக்கிறார்கள் என்று நம்முடைய நாமத்தில் கேள்விப்பட்டு உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இம்மட்டும் எங்கள் ஊழியங்களை நடத்தினீர், எங்கள் பிள்ளைகளை நடத்தினீர்.
எங்கள் குடும்பங்களை நடத்தினீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கொடுத்து கொண்டிருக்கிற, தாங்கி கொண்டிருக்கிற, உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட தொடர்ந்து நடத்துங்க. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் உங்களை மறுபடியும் எழுப்பிவிட்டு ஆண்டவரை என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. ஆராதனையில இல்லாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நானும் தேடி பார்த்துட்டேன். ஒரு இடத்துல இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எங்க போனாலும் ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. ஆனா ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும் போது அதுல மகிழ்ச்சி வருது, சமாதானம் வருது, சந்தோஷம் வருது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே எங்கள் சல்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மற்றும் சல்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள, எங்கள் எல்லா ஆராதனைகளையும் எங்கள் யூடியூப் சேனல் மற்றும் ஜாய் தொலைக்காட்சி, தமிழன் தொலைக்காட்சிகளிலே காண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. புதிய ஆண்டிலும் கூட நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்களுக்கான நலத்திட்ட பணிகள் வழக்கம் போல 3வது ஞாயிற்றுக்கிழமை தொடரும் என்பதை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்குறவங்க நல்லா கையை தட்டலாமே, ஏன் அப்படி? சரி, சொல்ல வேண்டி இருக்கு ஒவ்வொரு காரியத்தையும். இந்த பணிக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்பான ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறீர்கள், இதை பார்க்கவும் செய்வீர்கள். இன்னும் தேவைகள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விலைவாசி நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஏறிட்டு இருக்கு. அதுலேயும் 60 குடும்பத்திற்கு நமக்கு தேவை இருக்கிறது. கிட்டத்தட்ட 54 குடும்பத்துக்கு தான் நமக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதுலேயுமே சில நேரங்களில் சில குடும்பங்கள் 2 குடும்பம் 3 குடும்பங்கள் 2 மாதம் 3 மாதம் காணாமல் போயிடுறாங்க, திருப்பி வராங்க. ஆகையினால இந்த புதிய ஆண்டிலே தொடர்ந்து கொடுக்க, தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். புதிய குடும்பங்கள் எழும்ப விரும்புவீர்கள் என்றால் முதலாவது ஜெபிங்க. இந்த ஆலயத்துக்கு நம்ம கொடுக்கலாமா? நான் சொல்றேன், இந்த சர்ச் நீங்க பாருங்க. இந்த சர்ச் எங்க நடக்குது, மதுரையில் எங்க நடக்குது, எப்படி நடக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடத்துறாங்க, இவங்க எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறாங்களா, எந்த நிலைமையில கொண்டு போறாங்க, ஆராதனையில ஆவி இருக்கிறதா, அனல் இருக்கிறதா, அபிஷேகம் இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா, சத்தியத்தினாலே தொடப்பட்டவர்கள் வருகிறார்களா, எப்படி இந்த ஊழியம் நடக்குதுங்கிறத முதல்ல பாருங்க, ஜெபிங்க. அதுக்கப்புறமா இந்த ஊழியத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்? கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இனி ஒரு சில மாதங்கள்ல என்ன செஞ்சிடும்? தேர்வுகள் வர ஆரம்பித்து விடும். தேர்வுக்கு முன்னாடி எல்லாருக்குமே கட்ட வேண்டிய ஃபைனல் பீஸ் என்ன செஞ்சிருவான்? கட்ட வேண்டி இருக்கும். ஆகையினால இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினால என் பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு கட்டி முடிக்க கிருபை செய்துட்டார். ஆனா என் மகள், நான் வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்க்கின்ற என் மகள் அபிஷாவுக்கு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி எக்ஸாமு, மருத்துவம் 3ஆம் ஆண்டு. ஆனால் அதுக்கு இன்னும் நான் ஃபீஸ் கட்டலை. ஆனால் நான் வாக்கு பண்ணின பிள்ளைகளுக்கெல்லாம் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே கட்டிவிட்டேன். அவளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை எஜுகேஷனுக்காக நான் பாரத்தோடு, ஏன்னா எஜுகேஷன் கல்வி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. 1000 பேத்துக்கு அன்னச்சத்திரம் போடுவதை காட்டிலும் ஏழை ஒருவனுக்கு எழுத்து அறிவிப்பவன் இறைவன் என்று இறைவனுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கல்வி இல்லைன்னா முகத்துல 2 கண்ணு இருந்தே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அந்த குரல் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா குரலுக்கு ஃபேமஸான ஆட்கள்லாம் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. சொல்ல விட்டா நிறைய சொல்லுவீங்க. ஏன்னா மணிக்கு ஒரு தடவை நியூஸ் கேட்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் இந்த கல்விக்கான திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பெண்கள் புதன்கிழமை ஜெபங்கள்
வெள்ளிக்கிழமை ஜெபங்களிலே கலந்து கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆராதனை முடிந்த பிறகு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அன்றும் கூட நாம் வாகனங்கள் ஒழுங்கு செய்வோம். நீங்கள் சபையிலே வந்து சிஸ்டர் தேவகி இருப்பாங்க, அவங்களோடு இணைந்து கொண்டு ஜெப குறிப்புகளை வாசிக்கும் போது நானும் கூட சில வாரங்களில் ஊழியங்கள் வெளி ஊழியங்கள் இல்லாதப்ப என்ன செய்வேன், உங்களோடு இருந்து உங்களுக்கான ஆலோசனைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கொடுப்பேன். இதில் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சமயங்களிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சபையை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, ஒருவேளை தொலைக்காட்சியை பார்க்கிற பக்கத்து மாவட்டங்கள் பக்கத்து ஊர்களில் இருக்கிறவங்க வரலாமானா தாராளமாக நீங்கள் பெண்கள் வந்து ஒரு குழுவாக இணைந்து கொண்டு இல்லை ஒரு குடும்பமாக இணைந்து கொண்டு எங்களோடு ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எப்பவும் நம்ம நடத்துகிற மாதாந்திர கூட்டம் 4வது சனிக்கிழமை எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த 2025 நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள அன்பாய் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாட்சி நான் சொல்லி ஆக வேண்டும். ஒரு பெண் பிள்ளை புனித வெள்ளி அன்றைக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கு 2024 குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு உணவு கொடுத்தாங்க. அனு சூர்யா என்கிறதான ஒரு பெண் பிள்ளை. அல்லேலூயா. அந்த மகளுக்கு திருமணமாகி 5.5 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதிகாலை வேளையிலே கணவன் மனைவியாக எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு ஏற்படுத்தினாங்க. உண்மையாகவே அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஊழியத்திற்கு தேவையான பணம் இல்லை. குட் ஃப்ரைடே ஏதாவது கொடுத்து தான் அனுப்பணும். மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன், எல்லாரும் எங்கே செஞ்சிட்டோம் இங்கே செஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த மகள் எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கையா, நான் ஆனால் பொருத்தனையோடு செய்கிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. இந்த நாளிலே அந்த மகளுக்கு 5.5 வருடம் கிடைக்காத குழந்தை கிடைச்சதை உங்களுக்கு நான் ஏற்கனவே அறிவித்தேன். இன்றைக்கு அந்த குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடைபெறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு அற்புதமான சாட்சியை என்ன செய்திருக்கிறாங்க. அதே போல கடந்த ஆண்டிலே பிப்ரவரி 14ஆம் தேதி ஆனந்த் சுகன்யா தம்பதியினருக்கு திருமணத்தில் கலந்து கொண்டு நாம் போய் ஜெபித்து வந்தோம் வத்தராயிருப்பு பகுதியில். இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு பேரை வேணும் பேத்தி வேணும் அப்படின்னு அவங்க பாட்டி என்ன செஞ்சாங்க, உரிமையோடு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. உண்மையாகவே என்னை ஒரு பிள்ளையை போல பார்ப்பாங்க. நான் அவர்களை அன்பாய் இந்த நேரத்தில் நினைக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இப்போ கண்ணு தெரியல, ஆனால் அந்த அம்மா என் தலையை பிடிச்சி ஈர் இருக்கா பேன் இருக்கா கொண்டா உட்காருமானே அப்படிம்பாங்க. அந்த ஒரு நல்ல தாய். நான் சொன்னேன், இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாகவே உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து விடுவார் என்றேன். கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நம்முடைய சபையிலே ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது 25ஆம் தேதி கர்த்தர் ஒரு அழகான பெண் பிள்ளையை கொடுத்தாங்க. அது நிமித்தமாக தான் நமக்கு நியூ இயர் சர்வீஸ்க்கு கேக் வாங்கி கொடுத்தாங்க. கைகளை தட்டி கர்த்தரை தோத்தரிப்போம். இப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஆராதனைகள் உபவாச கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொண்டு வாருங்க. நிறைய சாட்சிகள் உண்டு. டெக்னிக்கலாக நாங்கள் இங்கிட்டு மாறி அங்கிட்டு மாறி அவங்கள ஷூட்டிங் பண்ணி போட முடியாது. பொதுவாக நான் அதை விரும்புகிறதும் இல்லை. ஏன்னா சாட்சி என்பது தேவனுக்கு தான் இருக்கணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் இருக்கணும். ஆகையினால இப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஆராதனை சாட்சியுள்ள ஆலயங்களுக்கு கொடுக்க ஜெபிக்க கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சொன்ன அறிவிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேற ஏதாவது சந்தேகங்கள் தேவைகள் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் அல்லது ஊழியத்திற்கென்று எங்களை அழைக்க வேண்டும் என்றால் கீழே போடக்கூடிய 9360383940 தான் இந்த ஊழியத்திற்கு ஒரே நம்பர். வேற எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப், கூகுள் பே, போன்பே எல்லாவற்றுக்கும் ஒரே நம்பர் தான். இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லா பேரும் எழும்பி நின்று கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை நடத்துவதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நடத்தி வந்ததை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, நம்ம எப்பவுமே கர்த்தரை தேடும் போதுதான், நம்முடைய வாழ்க்கையில அவரை பற்றி பிடிக்கும் போதுதான், நம்முடைய வாழ்க்கையில அவரை மட்டும் அண்டிக் கொள்ளும் போதுதான் ஒரு விசேஷித்த பாக்கியத்தை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
இந்த உலகத்துல நான் சொல்வேன், நாங்களும் அப்பான்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சில பேர், சில மதத்துக்காரங்க வீம்பு வாதம் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் பதில் தர்றதில்லை. நான் பார்த்துருக்கிறேன். வருஷம் திருப்பி போவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என் குடும்பத்திலே சில வணங்கா கழுத்துள்ள கேஸ் இருக்கு. ஆனா நான் பற்றி பிடித்திருக்கிற, நான் அப்பா பிதா என்று ஆராதிக்கிற என் தேவன் வருஷம் மல்டிப்ளே, அதாவது பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை, புதிய புதிய காரியத்தை இந்த ஊழியத்திலே செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே விசுவாசித்தா அந்த தேவன், அந்த புத்திர சிருகாரத்தின் ஆவியை நானும் பெற்றிருக்கிறபடினால், அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால், அதே ராஜாதி ராஜன் இன்றைக்கும் நான் கூப்பிடும் போது எனக்கும் பதில் கொடுப்பார் என்று சொன்னான். இத்தனை ஆண்டுகளும், இத்தனை மாதங்களும், இத்தனை வாரங்களும் நடத்தின தேவன், என் ராஜாதி ராஜன், என் கர்த்தாதி கர்த்தன். நீங்க அப்பான்னு கூப்பிடும் போது, என் மகனே என்று சவுல் கூப்பிட்ட போது தாவீது என் தகப்பனே என்று சொன்னானோ, இப்படி ரெண்டு பேரும் பேசிக் கொண்டதை போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் கல்லல்ல, மண்ணல்ல, கற்பூரத்தில் வைக்கிற தேவன் அல்ல, புகை போட்டு தேடுகிற தேவன் அல்ல, உண்டாக்கப்பட்ட தேவன் அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சராசரங்களை படைத்து, வானத்தையும் பூமியும் படைத்து, இடங்கொள்ளாமல் ஆசீர்வதித்து, இன்றைக்கும் ஒரே வார்த்தையில இந்த ஊழியத்தை செய்து நிற்கும்படி வைத்திருக்கிற தேவன். இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு போறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவருக்கு கூட பதில் இல்லாமல் போவதில்லை. கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஆண்டவர் எனக்கு செய்வார், என் ராஜா எனக்கு செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார், என் செல்லம் எனக்கு செய்வார், என் பிரியம் எனக்கு செய்வார், என் அழகில் சிறந்தவர் எனக்கு செய்வார், என் சாரோனின் ரோஜா எனக்கு செய்வார், என் லீலி புஷ்பம் எனக்கு செய்வார், என் பள்ளத்தாக்கில் பெரியவர் எனக்கு செய்வார், என் அழகில் சிறந்தவர் எனக்கு செய்வார். ஏன் என்றால் நான் பெற்றிருக்கிறது புத்திர சிருகாரத்தின் ஆவி, புத்திர சிருகாரத்தின் ஆவி. அந்த ஆவி எனக்குள்ளே நான் அப்பா பிதா என்று கூப்பிடும் போது, இத்தனை ஆண்டுகள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் இந்த ஊழியக்காரனை, இந்த சகோதரனை, இந்த பாஸ்டரை, இந்த ஊழியத்தை, இந்த ஏழை பிள்ளைகளை நடத்துகிறது என்றால் என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. உங்கள் தேவைகளை அறிந்து வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை இன்றைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு என்னோடு சேர்ந்து வாயை திறந்திருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு பாடின பிள்ளைகள், இன்றைக்கு கை தட்டுகிற பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ரிசீவ் பண்ண போறீங்க. கனெக்ட் ஆகுங்க. ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே, அப்பா 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 நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்ன நடத்துங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன தாங்குங்க, எனக்கு போதுமானவராக, எனக்கு நன்மை செய்கிறவராக, சுற்றி திரிகிற தேவனாக இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கடந்து வாரும், உலாவி கொண்டிரும் என்று சொல்லுங்க. அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு, அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர் உங்களை ஆராதிக்கிறவர், உண்மையுள்ளவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் தெரிந்தேன், என் நேசர் தேடி வந்திருக்கிற தெய்வமே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து இந்த நிழலுக்குள்ளே இந்த நிஜமான தெய்வத்தை இந்த 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 ஊழியக்காரன் ஆராதிக்கிறார் என்றால், கண்ணிருந்து பாராதவர் அல்ல, காதிருந்து கேளாதவர் அல்ல, தொண்டை இருந்தும் சத்தமிடாதவர் அல்ல, நீர் முகமுகமாய் பேசுகிற தேவன், நாங்கள் சுமக்கிற தேவன் அல்ல, எங்களை தூக்கி சுமக்கிற தேவன், எங்களை தப்புவிக்கிற தேவன், எங்களை விடுதலையாக்குகிற தேவன், எங்களுக்குள்ளே ஒரு பலத்த செய்கையை எங்களை கொண்டு செய்ய வைக்கிற தேவன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா திக்கத்தி வெள்ளங்களையும் என் தேவன் திருப்பி சிறையிருப்பை மாற்றி, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் பற்றி பிடித்திருக்கிற, நீங்கள் உயிரோடு இன்றைக்கு நிற்பதற்கு கிருபை, ஜீவன், பலன் கொடுத்திருக்கிற என் தேவன் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கிற வியாதியில் விடுதலை, கடனில் விடுதலை, கட்டுக்களில் விடுதலை, எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஓ ரீ பா ரா ஷா த ரா பா 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 ரிமா ரிமா ரிபா 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 ரிபா. நல்ல கையை தட்டு, நல்ல கை தட்டு போடு, நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த உரிமை இருக்கு, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கூப்பிடு, கூப்பிடு, ஏசப்பா, ஏசப்பா,
ஏசப்பா ஏசப்பா நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இல்லாம இவரால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க இல்லாம இந்த சகோதரனால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க இல்லாம இந்த பாஸ்டரால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க இல்லாம இவர் நிக்க முடியாது. நான் அறிந்திருக்கிறேன், இன்னும் நான் அறிந்து கூப்பிடுவேன். என் வீட்டில் இருக்கிற பலகீனம் மாறணும், என் வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறணும், என் வீட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட நிலை மாறணும், என் வீட்டில் இருக்கிற ஆகாமியின் கொடுங்கோல் மாறணும், என் வீட்டில் தப்பம் என்கிற ஆதரவுக்குள் முறித்து கொண்டிருக்கிறது. அது எல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பெரிய காரியங்களாக மாற வேண்டும். ரீஷா தாரா பா 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 பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, பாடுமாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடிவம். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆலயத்துல உங்களை கூட்டி வந்து சேர்த்து இருக்கிறாரு பாருங்க, அதை நினைச்சு சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி விட்டீர். ஆமென். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி விட்டீர். அப்பா ஐயா நன்றி, உமக்கு நன்றி. இத்தனை நாள் நடத்தினார்ல, அதுக்காக நன்றியாவது பாடுங்களேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் கிடந்தேன் பாடுங்க. தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவால் நினைவு. உண்மை, இந்த 2025 கண்டிருக்கிறது உண்மைனா, இத்தனை நாள் நின்றிருக்கிறது உண்மைனா, அவர் தயவுல நிக்கிறீங்கன்னா பாடாம உங்களால் இருக்க முடியாது. பாடுமா சேர்ந்து? தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடின தயவா. ஆமென், அல்லேலூயா. சேர்ந்து பாடுமா? தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவால் நினைவு கொந்தீ, கலங்காதே என்று கண்ணீரை துடை. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நடத்தி நீரே ஏசப்பா ஐயா, கலங்காதே என்று கண்ணீரை தொடத்தி, கரம் பற்றி நடத்தி. ஐயா உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி ராஜா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர். ஆமாண்டவரே, இந்த உலகத்துல ஆவின்னு சொல்றதெல்லாம் ஆவி இல்ல. நீர்தான் மெய்யான விடுதலையின் ஆவி, நீர்தான் வெற்றியை தருகிற தேவன், நீர்தான் ஆராதிக்கிற தேவன், நீர்தான் உயிருள்ள தேவன், நீர்தான் உண்மையுள்ள தேவன். ஆகையினாலே உமக்கு நன்றி, 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 நன்றி சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி இந்த நாளுக்காக நன்றி, புதிய வாரத்திற்காய் நன்றி. இந்த ஜனவரியில மீதி உள்ள வாரங்களை, மீதி உள்ள நாட்களை நடத்த போகிறதற்காய் நன்றி. வரப்போகிற 11 மாதமும் நீர் எங்களை நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவனே, விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிற நீங்களே
விசுவாசத்தோடு துதிக்கின்ற நீங்களே, விசுவாசத்தோடு ஆராதிக்கிற நீங்களே, விசுவாசத்தோடு இன்றைக்கு விடுதலையோடு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கடந்து போவீர்களாக, நிரப்பப்பட்டு போவீர்களாக, வியாதி இல்லாமல் போவீர்களாக, கடன் பாரம் இல்லாமல் போவீர்களாக, நல்ல வேலைகளோடு போவீர்களாக, நல்ல செய்தியோடு போவீர்களாக, தலை நிமிர்கிறவர்களாய் போவீர்களாக, அப்பமும் தண்ணீர் குறைவில்லாதவர்களாய் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் திருப்தியாக ஆவீர்களாக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஹல்லேலூயா. இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல பாடல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியோடு, அனலோடு, அபிஷேகத்தோடு, அந்நிய பாஷையின் வரங்களோடு உம்முடைய பிள்ளைகள் துதிக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எந்த விசுவாசத்தோடு துதித்தார்களோ, எந்த எதிர்பார்ப்போடு துதித்தார்களோ, என்னென்ன தேவைகளோடு துதித்தார்களோ, ஆண்டவரே, துதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி இந்த நாளில் இந்த ஊழியத்தை நடத்துகிறதை போல ஜெபித்த துதித்த இந்த ஆராதனையை தூரத்திலிருந்து கேட்ட தொலைக்காட்சியில் துதித்த அத்தனை குடும்பங்களையும் நீ நடத்தும். எம்மட்டுமாய் இடைப்பட்ட தேவன், உம்முடைய வார்த்தைக்கு அடிமை காத்திருந்திருக்கிறேன், அதை நீர் அறிந்திருக்கிறேன், பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்ன தேவன் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் வாயிலும் கூட அன்பின் வார்த்தையாய், அதிசயத்தின் வார்த்தையாய், ஆறுதலின் வார்த்தையாய் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம பேசினாலும், எவ்வளவோ நேரம் ஆராதித்தாலும், பல காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்பது முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஊழியம் இவ்வளவு அழகாய் பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல குக்கிராமங்களுக்கு கடந்து செல்வதற்கு நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது வார்த்தை மட்டும்தான். ஆமென். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறது. இந்த நாளிலே மறுபடியும் வாக்குத்தத்த வசனங்களையே திரும்பி பார்க்க நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. ஏன் அப்படின்னா, அவர் கொடுத்திருக்கிற வாக்கு யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா அவர் பெரிய காரியத்தை செய்கிறத நம்மளால என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அதே சமயத்தில் அவர்தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை மறந்து மனித தயவையும் நாடுகிறவர்கள் சில பேர் உண்டு. அவர்களுக்கு நடந்த சில பெரிய காரியங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேன். என்னடா இது வம்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே
பிள்ளைய சிக்கன் சாப்பிடாதன்னு சொல்றதை விட அந்த சிக்கன்ல என்ன கெட்ட காரியம் இருக்கு, அதை எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிடணும். ஏன்னா சிக்கனை முழுசா கெட்டதுன்னு சொல்லிட்டோம்னா என் மேல கேஸ் போட்டுருவான். உண்மையா பொய்யா? அதை எப்படியா நீ சொல்ல போச்சு, நாங்க எம்புட்டு கஷ்டப்பட்டு ஊசியை போட்டு முட்டையை தள்ளுறோம். உண்மையா பொய்யா? ஆனா அதை எப்படி சாப்பிடணும், எந்த அளவுல சாப்பிடணுங்கிறதையும் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஆனா நம்ம டேஸ்டை சொல்லி கொடுக்கிற நாம அதுல உள்ள தீமைகளை ரொம்ப லேட்டா சொல்லி கொடுப்போம். இல்லைன்னா யாராவது பாதிக்கப்பட்ட பிறகு சொல்லி கொடுப்போம். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பேசலாம், நீங்க பேசலாம். நம்ம சபை மக்கள் பேசுறது அநேகம் பேர் தொலைக்காட்சியில கேட்டுட்டு இவ்வளவு உற்சாகமா உங்கள் மக்கள் பேசுறாங்கன்னு நினைச்சு ரொம்ப ஆண்டவரை துதிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. கரங்களை தேடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, நிச்சயமா அவரை தவிர இந்த உலகத்துல பெரிய காரியத்தை செய்கிற பெரிய நாமம் இருக்க முடியாது. ஆகையினால அவரை நம்பாதவங்களுக்கு பெரிய காரியம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை காட்ட போறேன். சரி, இன்னைக்கு அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இந்த சம்பவம் அன்னைக்குமே இருந்திருக்கு. இன்னைக்கு ரெண்டு சம்பவத்தை தான் சொல்லி செய்தி கொஞ்சம் சின்ன செய்தியா இருந்தாலும் முடிக்க போறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமான கர்த்தருடைய பணிகள் இருக்கிறது, உடல் பலகீனம் இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிற ஒரு காரியம். 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம். சாமுவேலுக்கு வயசான காலம். அல்லேலூயா. சாமுவேலுக்கு வயசான காலம், சாமுவேலுக்கு போக்குவரத்து குறைஞ்ச காலம். ஆகையினால என்ன கேட்குறாங்க, சாமுவேல் பிள்ளைகள் மேல கொஞ்சம் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறைய ஆரம்பிச்சோடனே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆனா அவங்களுக்கு கிறிஸ்துவே ராஜாதி ராஜனா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. நிறைய பேர் அப்படித்தான். புருஷனை நம்புவோம், பிள்ளைய நம்புவோம், நல்ல பணக்கார எம்எல்ஏவை நம்புவோம், நல்ல பணக்கார எம்பியை நம்புவோம், நல்ல போலீஸ்ல ஒரு பதவியில இருந்து அவரை நம்புவோம். இவங்களை சொந்தக்காரங்களா கொடுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதையும், கர்த்தர் தான் அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதையும் நாம் என்ன செய்யறோம், மறந்து போகிறோம். உண்மையா பொய்யா? ஏன்னா இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். 16வது வசனத்தை வாசிமா, 17 கூட வாசி மக்களே, 17 வாசிங்க. இன்று கோதுமை அறுப்பின் நாள். இன்று கோதுமை அறுப்பின் நாள். ஏன்னா இவங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்க. கர்த்தரே இவங்களுக்கு ராஜாவா இருக்கிறாங்கிறதையும், கர்த்தர் இத்தனை நாள் இவர்களை பெரிய காரியத்தை செய்தார் என்பதையும், அமோனியனாகிய நாகாஸ் என்கிற ஒரு மனிதன் இவர்களை எதிர்த்த போது இவர்களுக்காக நின்றார் என்பதையும் இவர்கள் என்ன செஞ்சாங்க, மறந்து போய் இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு செல்ஃபா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஊர்ல சொல்றேன்னா தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறது. உண்மையா அப்படித்தானே? ஒழுங்கா போய்கிட்டு இருக்கோம், குடும்பம் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கோம், கடை ஒழுங்கா போய்கிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு வேலைக்கு வரும் பார்த்துக்குங்க. எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க லைன்ல சொன்னாதான் புரியும். கொஞ்சம் நல்ல திறமைசாலியா இருக்கும், கொஞ்சம் அழகா இருக்கும், அண்ணன் அந்த வலையில விழுந்துருவாரு. உண்மையா பொய்யா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி போட்டோம். இவங்களுக்கு அந்த கர்த்தர் ராஜாவா இருக்கிறாருங்கிறத மறந்துட்டு நின்று போனதுனால இவன் என்ன பண்றாரு வாசிங்க. உணரணும்ல ஜனங்க, உணரணும். இன்னைக்கு நீங்களும் உணரணும், கர்த்தரால் தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தரால் கொடுத்திருக்கிற வாக்கு மட்டும்தான் நம்ம பற்றி பிடிக்கணும். அதை பற்றி பிடிக்கும் போது மட்டும்தான் தேசத்திலே நாம் பயம் இல்லாமல் வாழ முடியும் என்பதை நீங்க என்ன செய்யணும், உணரணும். அதுக்காக தான் இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கேன். வேற எதுவும் சம்பந்தம் இல்லாத பேசுற மாதிரி நினைக்க கூடாது. வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால், நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால், கர்த்தரின் பார்வைக்கு செய்த, கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று, உங்கள் பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு, நீங்கள் கண்டு உணரும்படிக்கு. பாத்தீங்களா, நம்மளும் கண்டு உணரும்படிக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஏன்னா தெரியும், ஒண்ணுமே இல்லாத மோசஸ் மாரியப்பனை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், ஒரு சர்ச் கொடுத்திருக்காரு, ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு, ஒரு 10 பேத்துக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குறாங்க, அழகான ஊழியம் நடக்குது அப்படின்னு நினைச்சு உணர்ந்தீங்கன்னா
அந்த தேவனை நீங்க எப்படி பற்றி பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாயா, அவரை நடத்தினார்னா அவர் லெவல் வேற. நிறைய பேர் அப்படிதான் சொல்ல, அவர் ரேஞ்சு வேற, அவருக்கு வேலை இல்லை எனக்குமா. அப்ப நீ எங்க தான் இருக்கணும்? கீழே தான் இருக்கணும். நான் எங்க தான் இருப்பேன்? மேலே தான் இருப்பேன். என்னடா கொழுப்பா பேசுறாரு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊழியக்காரனுக்கு கொழுப்பு இருக்கணும், திமிரு இருக்கணும், அப்பதான் உங்களை அடக்கி ஆள முடியும். அல்லேலூயா. உண்மைங்க, உண்மை. என்னை பத்தி யாரு எப்படி தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி நான் எதையுமே மைண்ட்ல வைக்க மாட்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த மனுஷனும் மோசஸ் மாதிரி பண்ண கொட்டி கூச்சிட முடியாது. சத்தியத்தை பேசுவேன், ஒரு பக்கம் அடைச்சா கூட இன்னொரு பக்கம் கதவு திறக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிமா. நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். இது என்ன காலம் தெரியுமா? அவன் மழைக்காக ஜெபம் பண்ணது என்ன காலம் தெரியுமா? அறுவடை நேரம், தை மாசம் அறுவடை நேரம். ஆனாலும் பெரிய காரியத்தை அவர் மட்டும்தான் செய்யணுங்கிறத இந்த ஜனங்க என்ன செய்யணும்? உணரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல காரியத்தில் மட்டுமல்ல என் ஆண்டவர், நீங்க அவரை நம்பாமல் போகும் பட்சத்தில், உங்களுடைய சுயத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில், உங்கள் சுயத்திற்கென்று உங்கள் மூளையில் சிந்தித்த காரியத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது, அதிலும் கூட பெரிய காரியத்தை, பெரிய அழிவுகளை கொண்டு வர அவரால் முடியும். பாருங்க, அதை நீங்க சம்பவத்தை பார்த்துருங்க, வாசிப்பா. அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கத்தையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். அதோட சேர்த்து நாங்கள் செய்த எல்லா பாவத்தோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். ஆமென். அப்புறமும் திருப்பியும் சாமுவேல் கொஞ்சம் இரக்கமுள்ள மனிதனா இருந்தனால திரும்பவும் விண்ணப்பம் செய்தார். அவர்களுக்கு அங்க மழை நின்னது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோம், எத்தனையோ அதிசயங்களை பார்க்கிறோம். ஆனாலும் தேசமே பயப்படாது என்று சொல்லி இருக்கிறார், மகிழ்ந்து களிக்கூற சொல்லி இருக்கிறார். அவராலே பெரிய காரியம் நடக்கணும், அவரை மட்டும் நம்பி இருக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு அந்த ஜனங்கள் போல தானே நானும், அந்த வழியில வந்த ஆளு தானியா நானும். எனக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட லெட்டர் கொடுப்பேன். எனக்கு ஒரு ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட என் வீட்டுக்காரிய கூட்டிட்டு போவேன். எனக்கு ஒரு ஆள் இருக்காரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் நாங்க சொன்னோம்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அங்க என்ன தோன்றும்? இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கும். கர்த்தரை நம்பினால் கர்த்தரால் மகிழ்ச்சி வரும் என்றால், கர்த்தரால் பெரிய காரியம் நடக்கும் என்றால், நிச்சயமா சொல்றேன், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அதிசயங்களை செய்ய அவரால் கூடும். அல்லேலூயா. ஊழியத்தை ஆரம்பிச்ச போது எத்தனை பார்வை இல்லாத சகோதரர்கள், எத்தனை நல்லா என் கூட பழகின ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னாங்க தெரியுமா? 3 மாசம் நிப்பாயா, அப்புறம் போய் அண்ணாச்சி காலில் விழுந்துருவாயா. நான் சொன்னேன், அண்ணாச்சி காலில் விழுகல, என் ஆண்டோடைய காலில் விழுந்தேன். ஆண்டவர் என்னுடைய கால்களில் என்னை நிற்கும்படி காண்டா மிருகத்திற்கு ஏற்ற ஒற்ற பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், தேசம் பயப்படக்கூடாது, மகிழ்ந்து களிக்கூற சொல்லி இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒரு ராஜாவை தேட மாட்டேன், எனக்கு ஒரு மனுஷனை நம்ப மாட்டேன், எனக்குள்ள உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன்னு சொன்னா நல்ல விஷயம் உங்க குடும்பத்துல நடக்கும், பெரிய காரியம் உங்க குடும்பத்தில் நடக்கும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தில் கிடைக்கும், கெட்டு போன காரியம் எல்லாம் நடக்கும். இல்லைங்க, இதுக்கு அவர் தாங்க சரிப்பட்டு வருவார், இதுக்கு அவர் தாங்க சரிப்பட்டு வருவார். இதுக்கு அவர்கிட்ட போனா தாங்க ஒரு சொல்யூஷன் இருக்கும். எவர்கிட்ட வேணாலும் போங்க, ஆனா முதலுக்கு யார்கிட்ட வரணும்? இவர்கிட்ட வரணும். அல்லேலூயா.
அதுல ஒரு கேள்வியை சாமுவேல் கேட்பார் பாருங்க. 24வது வசனத்தை வாசியா, 24 வாசிங்க. அதே அதிகாரத்துல 24வது வசனத்தை 25 முடிச்சிருவோம், வாசிங்க. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை, சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்க முடிஞ்சா இப்ப சொல்லுங்க, இதுவரைக்கும் செஞ்சாரு, இனியும் செய்வார் நம்புறேன். அவராலே தான், எந்த மனிதனாலும் அல்ல, எந்த ராஜாவாலும் அல்ல, எந்த மந்திரியாலும் அல்ல, எந்த அரசு அதிகாரியாலும் அல்ல, எந்த பணம் படைத்தவராலும் அல்ல. என் இயேசுவால் பெரிய காரியம் நடக்கும். என் இயேசுவால் என் வியாதி மாறும். என் இயேசுவால் கடன் பாரம் தீரும். என் இயேசுவால் என் குடும்பத்தின் பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் என்று சொல்ல உன் குடும்பத்துல நடக்கும். இன்னும் அவருக்கு விவரம் தெரியாம பேசுறாரு, அவருக்கு நம்ம நிலைமை தெரியாம பேசுறாரு. அவர் எங்கேயோ இருந்து பிரசங்கம் பண்றாரு. அவருக்கே என்னையா ஏதோ ரைட்டு தான், ஏதோ கண்ணும் தெரியாம என்னத்தையோ பண்றாரு. அது அப்படியே தான் இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் யாரால தான் வரணும்? கர்த்தரால தான் வரணும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் கனமும் ஐஸ்வர்யமும் யாரால் தான் வரணும்? கர்த்தரால் தான் வரணும். பெரிய காரியம் கர்த்தரால் வரும் என்றால் இந்த வருடத்தின் வாக்கு இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசித்தால் இந்த நாட்களிலே உங்களுக்கு நிறைவேறும். மனுஷனும் தேவை, மனுஷங்கிட்டையும் போவான், கர்த்தர்கிட்டையும் போவான். நான் பார்த்துட்டேங்க, எல்லா மனுஷனோடையும் பழகி பார்த்துட்டேன், எல்லா மனுஷனுக்கும் கொடுத்து பார்த்துட்டேன், எல்லா மனுஷனுக்கும் எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டேன். உண்மையா சொல்றேங்க, மோசஸ் மாரியப்பன் கையில ₹1 இல்லாம கேட்ட போட்டுவேன் சந்தோஷமா. ஆனா அப்ப கூட வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போற மனிதர்கள் யாருமே கிடையாது. உண்மையை சொல்றேன், பீடத்துல நின்று சொல்றேன், பொய் சொல்லலைங்க, பொய் சொல்ல தெரியாது எனக்கு, பொய் சொல்ல மாட்டேன். மறுநாள் இதே பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்கள்ட்ட ₹50 கொடுங்க, ₹100 கொடுங்கன்னு கடை வாங்கியிருக்கேன். அவ்வளவையும் கொடுத்து பார்த்துருக்கிறேன். மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தையை மட்டும் நம்பி, என் வார்த்தையை நம்புறான், என் வார்த்தையை விசுவாசிக்கிறான், அவனுக்கு பயம் போகணும், அவன் என்னால் மகிழ்ந்திருக்க வேண்டும், அவனுக்கு நான் பெரிய காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் கொடுங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கையை மட்டும் கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? பழுகி பெருகி பூமியை நிரப்புவீங்க. குறைவுள்ளவர்களா இருக்க மாட்டீங்க. நல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாருங்க, அழகான தீர்க்கதரிசி, அழகான ஊழியக்காரன், அழகா நடத்தினான். ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல? எனக்கு ஒரு ராஜா வேணும், எனக்கு ஒரு ராஜா வேணும், எனக்கு ஒரு மனுஷன் தாங்க நம்பிக்கை, எல்லாருக்கும் இருக்கிற போல எனக்கும் இருக்கணும். அவன் பார்த்தான், நீ அப்படியா கேட்ட? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி செய்தார். அதுக்கப்புறம் இல்ல, அந்த ராஜாவால மலையை நிப்பாட்ட முடியாது, அந்த ராஜாவால மலையை வர வைக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தையினால் வரும் என்று கர்த்தருடைய மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி திருப்பி மன்னிப்பு கேட்கணும், திருப்பி உணர்வு வரண்டும், திருப்பி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணா? உட்கார்ந்து வேண்டினான். மறுபடி வந்து அழுதார்கள். அது சொல்றான் பாருங்க, திருப்பி வாசிச்சிருமா அந்த வசனத்தை 25 வரைக்கும் அப்படியே போட்டு வாசிங்க. இன்னும் சிந்திக்காமல் தேவனுடைய மகிமையை அதுல இருந்து வாசிங்க. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்தீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். தேவையா இது? தேவையா? கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும்னா நீங்க வாழ்வீங்க, பெரிய காரியம் நடக்கும். இல்ல, பொல்லாப்பு தான், எனக்கு மனுஷன் தான், மனுஷனால தாங்க எல்லாம் வரும் நீங்கன்னா அங்க போட்டிருக்க வார்த்தையை நான் என் வாயினால சொல்ல மாட்டேன். இன்னொரு வார்த்தை இருக்கு எரேமியாவில் 17:5 வாசிமா. 17:5 இருக்கு பாருங்களேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி 7ஆம் வசனம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 2 வசனம் இருக்கு பாருங்களேன். வாசிமா, நல்லா இருக்கு பாருங்க அந்த வசனம். நான் சொல்லவா? சூப்பரா இருக்கும். வசனத்தை படிச்ச போதுதான் ஒரு நிமிஷம் ஆச்சு, வந்த வசனங்கள் பார்க்கும் போதுதான் வெறுமை வரும்போதும் மோசஸ் மாரியப்பன் அப்படி கையை தட்டி ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா அப்படின்னு பாட முடியுதுங்க. உண்மையா சொல்றேன், என்கிட்ட நீங்க வந்து பழகி பாருங்களேன்.
என்கிட்ட வந்து கூட இருந்து பாருங்களேன். இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரம் தெருவில் இறங்கி நாங்கள் டான்ஸ் ஆடுவேன். அல்லேலூயா. என் பிள்ளைங்களை கூப்பிட்டு பால் விளையாடுவேன், என் பசங்களை கூப்பிட்டு ஏதாவது பிடிச்சி கபடி விளையாடுவேன். இப்படி பல காரியங்கள் நடக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு காரியமும் என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி எதில் வருது தெரியுமா? மனுஷனை விட கர்த்தரை நம்பி நடக்கிறோம், அது நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு போகிறோம். அதே மாதிரி நடந்துட்டு இருக்கோம். ஆனால் சிலர் எப்படி இருக்கிறோம்னா, மனுஷனால தான் பெரிய காரியம், மனுஷ தயவும் வேணும். இன்னைக்கு சொல்கிறேன், ராஜாவை விட ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். அவரை இந்த வருஷம் முழுக்கும் தேட போகிறேன். என் குடும்பத்தை நடத்துறதுக்கு, என் பிள்ளைங்களை போஷிப்பதற்கு, என் ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசிமா, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு செவுட்ல அடிச்ச மாதிரி சொல்லுது பாருங்க. உங்களுக்கு இல்ல, எனக்கு. உங்களை சொன்னா கோச்சிக்குங்க. என்னையா இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் அடி புடி கடி. சிரிப்ப பாரியா, சிரிப்பெல்லாம் எங்க இருந்து தான் கத்துக்கிட்டு வர்றீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. சிரிக்கிறதா கொஞ்சம் சைலண்டாவது சிரிக்கிறீங்களா? சரி. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பான். பாத்தீங்களா? என்ன செய்ய போறீங்க இப்ப சொல்லுங்க. நான் எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், ஒண்ணும் இல்லாம இருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தேசமே பயப்படாதன்னு, மகிழ்ந்து களி கூறுவேன்னு, பெரிய காரியம் நடக்கும்னு சொல்லி. நிச்சயமா சாமுவேல் காலத்தில் கேட்டது போல இடிமுழக்கத்தின் மழை இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் மழை வரப்போகுது. நான் சிந்திச்சுட்டேன், நான் உணர்ந்துட்டேன், நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். இவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்களே கொஞ்சம் அப்படித்தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்களே கொஞ்சம் அப்படித்தான் இருந்தாங்க. ரொம்ப எனக்கு இதை பார்க்கும்போது வேடிக்கையா இருந்துச்சு. ஓஹோ, நம்ம கூட இருக்கிறவனும் அப்படித்தான் இருப்பான். சில பேர் சிலரை சொல்லி என்கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்துஸா இருக்கிறாங்க, சில பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் கண்கூட பார்க்கறாங்க. அவங்களா மனம் திரும்பி அவர்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குமாரன் கொடுக்கிற மெய்யான விடுதலை வந்தால் ஒழிய யார் என்னங்க செய்ய முடியும்? சொல்லுங்க. சில பேர் கேட்பாங்க, நான் அந்த பதிலுக்கெல்லாம் ரொம்ப ரிப்ளை பண்றதே இல்லை. கர்த்தர் மாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு, மாறவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சில குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட மாற்றப்பட்டும் இருக்கிறதை கண்டு இன்னைக்கு நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை பார்ப்போமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். நல்லா இருக்கு பாருங்க. 8வது அதிகாரம் எடுத்துட்டு வாங்க. 8வது அதிகாரம்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு அதிகாரம். ஏன்னா அதுல தான் ஒரு கண்ணு தெரியாத குருடனுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, சேர் உண்டாக்கி முதல்ல கழுவிட்டு பார்க்க சொல்லுவாரு. மனுஷன் எல்லாம் எப்படி தெரிவானா, மரமா தெரிவான். எனக்கு பைபிளை படிக்கும்போது எப்பவுமே நான் ருசிச்சு படிப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில எல்லாமே இந்த வேதம் தான். இந்த வேதம் இல்லைன்னா மோசஸ் மாரியப்பனே இல்லை. அதனால பைபிள் தான் எனக்கு பிரதான சாப்பாடு, மற்ற எல்லாமே எனக்கு வேஸ்ட். நான் உண்மையா ஒரு சாட்சி சொல்ல முடியும். கொரோனா காலத்தில் கூட ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கூட எங்க டாக்டர் வள்ளலையாட்ட இன்னைக்கு கேட்டா சொல்லுவார், அவர் என்ன திட்டாத திட்டே கிடையாது. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த குறித்த நேரம் அந்த உபவாசத்தை முடிக்கும் போது தான், கொரோனா ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கூட நான் சாப்பிட்ருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன குறைஞ்சு போனேன்னு நினைக்கிறீங்க? நல்லா உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் மதுரமே, இதற்கு இணை இல்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. அதுல ஒரு வரி அண்ணன் எழுதியிருப்பார். இப்ப அவர் மறைந்து விட்டார், ஆனா அவருடைய உயிருள்ள வரிகள் மறையவில்லை. அல்லேலூயா. ஆதாரம் தரும் அதிமதுரம், அது சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்
உதிரம். கலங்கிய உள்ளங்களை தேற்றுமா, இன்ப காணானாம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்குமா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுனா பைபிள், எதுனா வேத வசனம். அல்லேலூயா. நான் அதனால பைபிளை படிக்கும்போது எப்படி படிப்பேன்னா அனுபவிச்சு படிப்பேன். அல்லேலூயா. படிக்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. நம்ம ஆட்களும் அப்படி தானே இருக்கிறாங்க, நம்ம ஆட்களும் அப்படி தானே. அந்த பாருங்க, அதை பின்னாடி நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்க முடியும். பார்வை இல்லாதவங்க முதல்ல பார்த்தானா மனுஷெல்லாம் மரமாக தெரிஞ்சிச்சு, ரெண்டாவது பார்க்குறான் கடைசியில் சரியாக தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவரை போல ஒரு பரிகாரியும், ஆண்டவரை போல ஒரு மெய்யான வைத்தியரும், ஆண்டவரை போல மெய்யான ஒரு ஆசாரியனும் இந்த உலகத்துல இனிமே பறக்க போறதும் கிடையாது, பிறந்ததும் கிடையாது. கையை தட்டி ஆமேன். சரி, நமக்கு தேவையான சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 16 வாசிக்க கேட்போம். 16, 8, 16, மார்க் 8, 16. அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால். இவன் என் புத்தி எப்பவுமே சோத்து மேல இருக்கு, இவன் புத்தி எப்பவுமே சோத்து மேல இருக்கு. கூட இருக்கிறவரை எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்பதை என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எதுக்காக இதை சொன்னாருங்கிறது தெரியும். நேரம் இல்லை, நீங்க எல்லாம் பைபிளை நன்றாக படிக்கக்கூடியவர்கள், இருந்தாலும் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். வாசிங்க. இப்படி சொல்லுகிறார்கள் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பம் இல்லாதபடியால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமல் உணராமலும் இருக்கிறீர்களா? இதுக்கு என்னங்க அர்த்தம்? இன்னும் அறிவு இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? அப்படித்தானே, இன்னும் அறிவு இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் என் தம்பிக்கிட்ட ஜீவாட்ட அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லுவேன். டேய், போன வருஷம் நம்ம எப்படி கொண்டாடினோம், போன ஈஸ்டர் நம்ம எப்படி கொண்டாடினோம், போன மாசம் நம்ம எப்படி நடந்தோம், இந்த மாசமும் நடக்கும்னு சொல்றேன். என் உணர்வுக்கு, என்னுடைய சிந்தனைகளுக்கு, என்னுடைய விசுவாசங்களுக்கு என் ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க கூட இருக்கிறது யாருன்னு சிந்திக்காம, யாருன்னு தெரியாம பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பெரிய தெய்வம் நம்ம கூட இருக்குது என்பதை மறந்துட்டு சோத்தை பத்தி சிந்திக்கிறாயா? நான் என்னைக்குமே இந்த சோத்தை பத்தி சிந்திச்சதே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சோத்தை பத்தி என்னைக்குமே சிந்திக்க மாட்டேன். அது இருந்தா சாப்பிடுவேன், இல்லைனாலும் சரி. தமிழம்மா சில நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அங்கே போயிருக்கேன், 9 மணி ஆகும்னு சொல்லுவாங்க. 11 மணிக்கு வந்த நாள் இருக்கு. திருப்பி நான் ஃபோன் பண்ணி எப்போ வர்றீங்கன்னு கேட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு சோத்தை விட ஆவியானவருடைய வசனமும் பாடலும் முழு நேரமும் என் கூட இருந்தா, அவர் என் கூட இருந்தா, அவரால எப்படியும் என்னை நடத்த முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறது என்ன? அதுல இருந்து வாசிமா. இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்ணிருந்தும் காணாதிருக்கிறீர்களா? ஆமென். எத்தனையோ முறை பாக்குறீங்க இந்த மோசஸ் மாரியப்பனை கர்த்தர் நடத்தினத, எத்தனையோ ஊழியக்காரங்களுடைய ஊழியங்கள்ல சாட்சி வருகிறத, ஏன் எத்தனையோ நேரம் உங்க வீட்டுல நடந்ததையும் பாக்குறீங்க. அப்புறமும் எத்தனை பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள போறீங்க? கொஞ்சம் யோசிங்க. உண்மையா பொய்யா? இருக்கு, உங்க வீட்டிலே நடந்திருக்கு, உங்களுக்குள்ளே நடந்திருக்கு. அப்ப நடந்துச்சு, இப்ப என்னன்னு தெரியல. ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறார் போல. ஆண்டவருடைய கோபம் ஒரு மனுஷன் மேல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிக்க முடியாதுங்க. சோதோம் குமாரத்தின் மேலே ஆண்டவருடைய கோபம் என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. என்ன ஆச்சு? பற்றி எரிஞ்சிச்சு. ஆனா நம்ம சாதாரணமா என்ன செஞ்சிடும், ஒரு சின்ன விஷயத்துக்கு 2 மாசம் அரிசி கொடுக்கிற ஒரு கொடுக்கலைன்னா ஆண்டவருக்கு என் மேல கோபம் என்னன்னு தெரியல. ஊழியக்காரருக்கா? சரி இல்லைங்க, பொதுவா சொல்றேன், நான் இங்க இருக்கிறதுனால பொதுவா சொல்றேன். ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு நடக்கலைன்னா ஆண்டவருக்கு கோபம் என் மேல என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய கோபம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து வராது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்னா, சீசன் எப்படி இருந்தானோ, முற்பிதாக்கள் எப்படி இருந்தானோ, அதை போலதான் இன்னைக்கு நம்மளும். உணர்வும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ஊழியத்துல
பல லட்சங்களை கொட்டி படிக்க வச்சிட்டு இருக்கேன், பல ஆயிரங்களை கொட்டி படிக்க வச்சிருக்கேன், 3 பேருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். 1 ரூபா காணிக்க கொடுக்குறானான்னு கேட்டா கிடையாது. உண்மையா சொல்றேன், 1 ரூபா காணிக்க கொடுக்க மாட்டாங்க. பிரைவேட்ல வேலை பார்க்கும்போது கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த காரியத்தை பார்க்கறேன். காரணம் என்னன்னா, உணர்வு இல்லை, சிந்தனை இல்லை. இப்பெல்லாம் அவங்களுக்கு பெர்மனன்ட் சர்ச் தேவைப்படுது, பெர்மனன்ட் சர்ச்சுக்கு போயிடுறாங்க. இது பெர்மனன்ட் சர்ச் இல்லை. ஆனா படிக்க வைக்கிற காலத்துல, தகப்பன் செத்த காலத்துல பெர்மனன்ட் சர்ச் இது. யாரு விட்டுட்டு போன காலத்துல பெர்மனன்ட் சர்ச் இது. எல்லாம் வந்த பின்னாடி பெர்மனன்ட் சர்ச் இல்ல. வேடிக்கைக்குரிய காரியம். ஆனா நான் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, யார் விட்டுட்டு போனாலும், யார் உணர்வு இல்லாம இருந்தாலும், யார் சிந்திக்காம இருந்தாலும், என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் காணிக்க விஷயத்தை பொறுத்தளவுக்கு யாரையும் டார்கெட் பண்ணி எந்த காரியத்தையும் அம்பு போடுற வேலையே பார்க்க மாட்டேன். இந்த ஊழியத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, கவர் கிடையாதுங்க, மாதாந்திர கவர் கிடையாது, மாதாந்திர லெட்டர் கிடையாது, மாதாந்திர ரிப்ளை கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ்க்கு லெட்டர் போடுவேன், தேங்க்ஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். இதை நம்பி, இந்த ஊழியம் நடக்குது நம்பி இங்கே வந்து பார்த்துட்டு என்னோட பழகிட்டு ஆண்டுடைய வார்த்தையை ருசிச்சுட்டு, நம்ம மோசஸ் மாரியப்பனுக்கு கொடுக்கல, சால்வேஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஊழியத்துக்கு கொடுக்கிறோம், ஆண்டோடைய பணிக்கு கொடுக்கிறோங்கிறத நம்பி கொடுத்தா கொடுக்கல போ. என்ன காரியம்லாம் அப்படிதான். நான் அதுக்காக கூளை கும்பிடு போடுறது, அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உட்காந்து அழுகிறது, ஒவ்வொன்றா தூக்கி இப்படி புஷ் அப்படி போட்டோ விடுறது, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த வேலையை பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உணர்வு இருக்கு. என்னை நடத்துகிறது மனிதன் அல்ல, என்னை அழைத்தது மனிதன் அல்ல, என்னை தெரிந்து கொண்டது மனிதன் அல்ல. மனிதன் கை என் தலைமையில் வைத்தாலும் எண்ணெய் ஊற்றப்பட்டது என் தேவனுடைய எண்ணெய் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது என்னை அபிஷேகித்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். என் அபிஷேகம் எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே ஆடி பாடி இன்றைக்கும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இதை பார்க்கிற என் அன்பான தேவஜனமே, எத்தனையோ அற்புதத்தை பார்த்து, எத்தனையோ அதிசயத்தை பார்த்து, இன்னும் எனக்கா பெரிய காரியம் நடக்க போகுது, எனக்கா பயம் இல்லாமல் இருக்க போகுது, எனக்கா மகிழ்ச்சி வரப்போகிறது என்று கேட்காத. உங்க இருதயத்தை என்ன செய்யாத, கடினப்படுத்தாதீங்க, லகுவா வைத்துக் கொள்ள பழகுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார். தொடர்ந்து வாசிமா, எனக்கு தேவைப்படுது இன்னும் 3 வசனம் வாசிமா. காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? ஆமென். இன்னைக்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பான தேவஜனமே, எத்தனையோ முறை காது இருந்தும் கேட்டிருக்கீங்கல்ல, இன்னும் ஏன் கேட்காம இருக்கிறீங்க? இப்ப நேரமாவது கொஞ்சம் உணருங்க ஐயா, கொஞ்சம் சிந்திங்க ஐயா, ப்ளீஸ். நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? ஆமென். நினைவு கூறாமலும் இருக்கிறீங்களா? நினைச்சு பாரியா கர்த்தர் செய்த நன்மைய. பாடும்போது மட்டும் பாடிக்கிறீல, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாட்டோட நிப்பாட்டிராதீங்க சிஸ்டர், பாட்டோட நிப்பாட்டிராதீங்க பிரதர். ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டீங்கன்னா உங்க ஆத்துமா சோர்வு அடைவது இல்லை, உங்கள் பலன் குறைவது இல்லை, உங்கள் பிரயாசம் விருதாவாக போவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசிமா, நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது, நான் 5 சவுட்ல அடிச்ச மாதிரி கேட்கிறாரு பாருங்க, சவுட்ல ஏன்னா சாட்டை கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது, மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். 12 என்றார்கள். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது, 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது, மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். 7 என்றார்கள். அப்படியானால் நல்ல சவுட்ல அடிச்ச மாதிரி இருக்குல்ல, அப்படியானால். இப்பவும் கேட்கிறாரு, இத்தனை வருஷம் இத்தனை காரியத்தை கேள்விப்பட்டிருக்கிறியே, நீ விசுவாசித்தா, இந்த வருஷத்துல நீங்க விசுவாசித்தா, உங்க குடும்பத்துல மீதி பெரிய காரியங்களாக நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்க, மீதி உள்ள மாதங்கள் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், மீதி உள்ள வாரங்கள் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இன்னும் 2 வசனம் வாசிடா. நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றால், என் அன்பான தேவஜனமே,
மனிதனுக்குள்ள கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்துவிட்டு கேள்விப்பட்டுட்டு அப்படியே ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டு பக்தியற்ற பாவிகளைப் போல இல்லாமல், இல்லை இல்லை, மனிதனை கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்த முடியும் என்பதற்கு ஒரு 2 டெபினேஷனை நான் பார்த்திருக்கேன். 3வது டெபினேஷனா இந்த பிளைண்டு, மாற்றுத்திறனாளி, பலகீன பாண்டோன்னு சொல்ற இந்த மனுஷனை பார்க்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள மகிழ்ச்சி வரும், எனக்குள்ள சமாதானம் வரும். என் குடும்பத்துல பெரிய காரியத்தை பெரியவர் செய்வார்னு சொல்லுங்க. நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நிச்சயமா நடத்துவார். இன்னும் நீங்க எனக்கா நடந்துற போது, எனக்கா இதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லை, எந்த ஊழியக்காரனாலும் இன்னும் எத்தனை சாமுவேல்கள் எழும்பினாலும் உங்களுக்காக என்ன செய்திட முடியாது, எந்த அற்புதத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தால் ஒழிய இந்த ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிற தேவன். ஆனா நல்ல விஷயங்களை நீங்க கேட்டிருக்கிற, நீங்க நல்ல விஷயங்களை கண்டிருக்கிற, நீங்கள் கண்ணார கண்டிருக்கிற, நீங்கள் காதார கேட்டிருக்கிற, நீங்கள் நினைவு கூறி, ஆண்டவரே உம்மால் பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி, ராஜாவை விட மனிதனை விட கர்த்தரே பெரியவர், கர்த்தரே பெரிய காரியத்தை செய்பவர் என்று சொல்லி நம்புங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லை இல்லை, நான் மனுஷரையும் தேடுவேன், கர்த்தரையும் தேடுவீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அப்பப்போ ஆசீர்வாதம் வரும், அப்பப்போ அழிவையும் சந்திக்க வேண்டி இருக்கும். நான் சொல்கிறேன், எந்த குடும்பத்தையும் அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, எந்த குடும்பத்தையும் சபிப்பதும் என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டுடைய திருச்சமூகத்தில் இரவு முழுவதும் காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்குள்ளும் நல்ல சாட்சிகளை எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். அந்த பெரியவருடைய நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். மனித தயவல்ல, மனித சத்தம் அல்ல, இது ஒரு தேவ சத்தம் என்று நம்புங்கள். இதுவரை இந்த 25 ஆண்டுகள் என்னை ஊழியத்தில் நடத்தின பெரியவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். யாவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பி மனுஷனிடத்திலிருந்து வர்ற பதில் பெருசா இருக்கும், பெரிய காரியங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன். கர்த்தரிடத்திலிருந்து வர்ற பதில் தான் எனக்கு பெருசு, நான் நம்புவேன். என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு எத்தனை கண்ணீர் இருந்தாலும் சரி, எத்தனை கடன் பாரங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை நோட்டீஸே கூட வந்திருக்கலாம், டைம் தேதி குறிக்கப்பட்டிருக்கலாம். என் பெரியவரை நீங்க நம்பும்போது, பெரிய பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல பேசிட்டு போங்க. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்புங்க. நிச்சயமா சொல்றேன், 7 கூடைகளிலும் 12 கூடைகளிலும் மீதை எடுத்ததை கண்ட அவர்களைப் போல நீங்களும் உங்க வீட்டில் உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் மனைவியோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் சகோதரர்களோட சொந்த இடத்துல வசிக்கின்ற நாட்களை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியம் உங்க குடும்பத்துல வியாதியில வரப்போகுது, கடன் பாரத்துல வரப்போகுது, செய்வினைகள் மாந்திரிகத்துல இத்தனை வருஷமா நான் விழுந்துகிட்டே தான் இருக்கேன், இத்தனை வருஷமா தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் அழிவை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், இடி முழக்கத்தின் மழை அல்ல, மழை பனி போல மாற்றுகிற தேவன் உங்களுக்கு உறைந்திருக்கிற காரியங்களை வெண்மையாக, அப்படி அழகாக, குளிர்ச்சியாக, லகுவாக, ஏற்ற சூழ்நிலையாக உங்க குடும்பத்திற்கு மாற்ற போகிறார். நீங்க கை வைக்கிற காரியங்கள் எல்லாம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினால், பெரியவருடைய நாமத்தினால், பெரிய தெய்வத்தினுடைய நாமத்தினால், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் பண்ணுகிற தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்காக இன்னைக்கும் செய்ய அவர் ஆயத்தம். நீங்கள் சாமுவேலுக்கு எரிச்சல் வந்ததை போல எந்த ஊழியக்காரனுக்கும் எரிச்சல் உண்டாக்காதபடிக்கு, தேவனுக்கு உங்களுக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, எல்லாம் உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மாலே ஆகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஊழியத்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்து டாக்டர், இன்ஜினியர்கள், பல காரியங்கள் உருவாகும் என்றால் என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை மகத்துவம் உள்ள தேவன், உன்னதம் உள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், ஏழை பணக்காரன் என்று பிரித்து பார்க்காத தேவன், நல்லோர் தீயோர் என்று எல்லோர் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன்,
இந்த ஆலயத்தை நடத்துவதை போல, இந்த ஊழியக்காரனை நடத்துவதை போல, எத்தனையோ ஊழியங்களில் எத்தனையோ சாட்சிகள் எழும்புவதை போல இந்த நேரத்தில் எனக்கும் பெரியவருடைய நாமத்தில் நடக்கும் என்று சொல்ல. ஐயா, நான் சொல்கிறேன், நான் விசுவாசித்து நடக்கிறேன், தரிசித்து நடக்கிறேன். ரெண்டும் என்னை இத்தனை ஆண்டுகளும் இத்தனை மாதங்களும் விசுவாசத்தோடு தேவ தரிசனத்தோடு இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியாவை இந்தியா முழுவதும் தொலைக்காட்சியிலும் சபையிலும் அநேகர் மத்தியிலே கொண்டு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இனி நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, விடுதலையாக்கப்பட்டவர்கள், இனி அடைபட்டவர்கள் அல்ல, திறந்து விடப்பட்டவர்கள், இனி கீழே விழுந்தவர்கள் அல்ல, எழுந்திருந்தவர்கள், இனி முடங்கி போனவர்கள் அல்ல, நிமிர்ந்து நிற்கிறவர்கள். பெரியவர் சொல்கிறார், பெரியவருடைய நாமத்தில் சொல்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற தேவாதி தேவனுடைய நாமத்தில் வலக்கரத்தை நீட்டி சொல்கிறேன், அவர் என் தலைமேல் வைத்த அபிஷேகத்தினால் சொல்கிறேன், அவர் என் தலைமேல் வைத்த அபிஷேகத்தினால் சொல்கிறேன், அவர் எனக்கு அளித்த வாக்குத்தத்தத்தின்படி சொல்கிறேன். இன்றைக்கு உங்கள் பயம் மாறும், இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். இன்றைக்கு இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருடத்தின் இறுதியிலே அநேகம் பேர் பெரிய பெரிய காரியத்தை, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகள் பிரிந்து இருக்கிற காரியத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற மனக்லேசத்தை குறித்து பெரிய காரியத்தை காண போகிறீர்கள். ரிசீவ் பண்ண விரும்புறவங்க கரங்களை தட்டி, அந்த பெரியவர் எனக்கு செய்ய போகிறார், அந்த பெரியவர் எனக்குள்ளே, அந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு ராஜா அல்ல, எனக்கு ஒரு மனிதன் அல்ல, என் தேவன் மனிதனுக்காக தன்னை பலியிட்டு தாரணி மீட்டு இறங்கி வந்தவர். செய்வார், செய்வார், செய்து முடிப்பதற்காகவே இன்றைக்கு உன் வாயை விரிவாய் திற என்று சொன்னார். நன்மையினால் நிரப்பினார், இன்றைக்கும் நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். நிச்சயமா சொல்றேங்க, இந்த ஆராதனை அநேகம் பேருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகுது. கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க, இந்த ஆராதனை அநேகம் பேருக்கு வாங்கின கடனை அடைக்க வைக்கிற ஒரு ஆராதனையாய் மாறப்போகிறது. இந்த ஆராதனை தலைமறைவாய் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் மத்தியிலே ஊருக்குள்ளே உலாவுகிறவர்களாக மாறப்போகிறீர்கள். இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உங்கள் பிள்ளைகளே உங்களை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள், உங்கள் மனைவி உங்களை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள், உங்கள் கணவன் உங்களை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். ஏமா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள எப்படி நடந்துச்சு, ஏப்பா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள எப்படி நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல போறீங்க. பெரியவர் இந்த ஊழியத்தை நடத்துறாருங்க, அதே பெரியவரை நான் இன்னும் பற்றி பிடித்தேன், என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார்னு சொல்ல போறீங்க. தெற்கத்தி வெள்ளங்களின் சிறையிருப்பை மாற்றின தேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான காரியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்தில், என்னை ஆட்கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில், இந்நாள் வரை நான் சேவிக்கிற இயேசுவின் நாமத்தில், இந்நாள் வரை என்னை பேச வைக்கிற இயேசுவின் நாமத்தில், இந்நாள் வரை என்னை தூக்கி சுமக்கிற இயேசுவின் நாமத்தில், இந்நாள் வரை என் பலன் குண்டி போகாதபடிக்கு என்னை பாதுகாக்கிற இயேசுவின் நாமத்தில் அநேகர் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ரிசீவ் தி ஆல் சர்ச், ரிசீவ் தி ஆல் பிலீவர், ரிசீவ் தி ஆல் பிரதர் அண்ட் சிஸ்டர். நல்ல கையை தட்டி அப்படி செய்ய போகிற ஆண்டவருக்கு நன்றி, 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 நன்றி சொல்லுங்க. இந்த வாரம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போற நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமா அநேக குடும்பங்கள் சாட்சியாய் நிற்க போறீங்க. கர்த்தருக்கே கனமும் மகிமை உண்டாக நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்க கற்றுக் கொடுத்த வார்த்தை, நீங்க சொல்ல சொன்ன சம்பவங்களே அன்றி எந்த சுயத்தையும் என்னில் வெளிப்படுத்தாதபடிக்கு நீர் என்னோடு பேசி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ராஜாவை கேட்காமல், எந்த மனிதனையும் நம்பாமல் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என் குடும்பத்தில், நான் கையிட்டு செய்கிற வேலைகளில், அரசு பணிகளிலே, அன்றாட கூலி வேலைகளிலே, வியாதியிலே பெரிய காரியத்தை செய்வார் என்று நம்பும்போது, இதை பார்க்கிற, கேட்கிற, கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் பெரிய காரியங்களை செய்ய உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் இந்த ஊழியத்திற்காக, என் ஏழை பிள்ளைகளுக்காக நான் கேட்கும்போது, இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கேட்கும்போது அநேக குடும்பங்களை எழுப்பி கொடுத்திருக்கிறேன். அதை போல அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் அற்புதமான சாட்சி, அதிசயமான சாட்சி, கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்த சாட்சி
எழும்பி உம்முடைய நாமத்தை எங்கள் ஆலயத்திலே ஊழியத்திலே தொடர்ந்து மகிமைப்படுத்த தோத்தரிக்க நீங்க கிருபை செய்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த ஆராதனை முடிந்து கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் கலந்து கொண்ட வெளியிலிருந்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களோடும் நிறைவாயிருக்க நீங்க கிருபை செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.